விருச்சிகம் ராசி. இந்த ராசியோடைய அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே தைரியம், வீரியம், ஆற்றல், வீரம், கோபம், முரட்டுத்தனம், நிலம், சகோதரத்துவம், போர், மருத்துவம், அதிகாரம், இது எல்லாத்துக்குமே அங்காரகனாக விளங்கக்கூடிய நவகிரகம் தான் இந்த செவ்வாய் பகவான். போர்க்கலைகளுக்கெல்லாம் ஒரு கிரக அமைப்பு சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த போரில் வெல்ல முடியும். அது செவ்வாய் பகவான் நிலை. அங்காரகன் அப்படின்னும் செவ்வாய் பகவானை சொல்லுவாங்க. செவ்வாய் பகவான் பொதுவாகவே தைரியம், வீரியம், போர், இதுக்கு கடவுளாக விளங்கக்கூடியவர். அப்படிப்பட்ட செவ்வாய் விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கார். அதனால தான் பாருங்கள், நீங்கள் பெரும்பாலும் எப்பொழுதுமே தைரியசாலிகளாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வீரமாக தைரியமாக செய்வீங்க. செவ்வாயின் தாக்கத்தால் அந்த நபருக்கு கோபம், முரட்டுத்தனம், இது எல்லாமே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்களுமே பாருங்கள், எப்பவுமே அமைதியாக இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அதில் சரியாக தப்பாக ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிக்காது போல் கோபம் அதிக அளவில் வரும். என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு கோபம் இருக்கும். அதை உணர்ந்து மன்னிப்புமே கேட்பீங்க. தப்பாக கோவப்பட்டிருந்தா மன்னிப்புமே கேட்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும். ஆனால் கோபம், நீங்கள் கோவப்படுறப்ப பார்த்தா எதிரில் இருக்கிறவங்க பயந்துக்குவாங்க, அந்த அளவுக்கு கோவப்படுவீங்க. செவ்வாய் சகோதரத்துவம், உறவுகளின் சமூக தொடர்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால, ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொறுப்பையுமே அவங்க ஏற்று நடப்பாங்க. சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் என்ன வேணும், ஏது வேணும், எந்த சமயத்தில் அவங்களுக்கு எது தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. செவ்வாய் சிவப்பு நிறத்தோடு தொடர்புடையது. இது சக்தி மற்றும் ஆற்றலை குறிக்கக்கூடிய நிறம் அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாக நீங்கள் இந்த சிவப்பு நிறத்தை உபயோகம் செஞ்சால் நல்லதாக இருக்கும். அதே போல் செவ்வாய் அதிகாரம், தலைமைத்துவம், கட்டுப்பாட்டையும் குறிக்கும். செவ்வாய் கிரகத்துக்கு அங்காரன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு இல்லையா, இதன் பொருள் சிவப்பு நிறம் கொண்டவர் அப்படின்னு குறிக்கக்கூடியது. அதனால தான் செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பாக இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த நிறத்தை பயன்படுத்தினா எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெறக்கூடியதாக இருக்கும். இந்த செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலை அமைப்புகள் எப்படி இருக்குது, செவ்வாயின் தாக்கம் என்ன மாதிரியான விளைவை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும், தொழில், குடும்பம், வியாபாரம், காதல், குடும்ப நிலை, இதிலெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த மாதத்தின் கிரக நிலைகள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவில் விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், முழுமையாக பாருங்கள். விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதினு சொன்னோம். செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாட்டை மனமாற செஞ்சிங்கன்னா நல்லதை பெற முடியும். உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட தினமுமே முருகப்பெருமான் புகைப்படம் முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வச்சு மனதார வழிபாடு செய்யுங்க. நல்லது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நினச்ச விஷயம் கூடிய விரைவில் உங்களோட கை சேரும். இப்போ கூட உங்களோட மனசார முருகப்பெருமான மனமாற நினச்சிக்கிட்டு சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் நினச்ச பிரார்த்தனை, நினச்ச நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களை வந்தடைய நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு முருகப்பெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதத்துலேயுமே நன்மையை செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்க பெற்று எல்லாமே நல்லதாக நடக்க நாங்கள் உங்கள் முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். தைரியம், வீரியம் மற்றும் வீரம், இது எல்லாமே கொண்டவங்க தான் நீங்கள். எல்லா விஷயத்திலுமே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. யாராச்சும் உங்ககிட்ட உதவி கேட்டால் இருக்கிற வேலையை விட்டுட்டு போய் உதவி செய்வீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகளால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் நீங்கள் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணியே அலையவே தேவையில்லை, ஃபோன் பண்ணியே உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரகநிலை அப்படிங்கிறது சுகஸ்நானத்தில் சனி பகவான் வக்கர இயக்கத்துலேயும் ராகு பகவானோடு இணைஞ்சிருக்காங்க.
அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் புதனும், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க. உங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலைமையில் கிரக நிலை இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்தால் என்ன நடக்கும், நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதையே வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். அஷ்டமஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்கும், பாக்கியஸ்தானத்திலிருந்து புதன் தொழில் ஸ்தானத்துக்கும், தொழில் ஸ்தானத்திலிருந்து புதன் லாபஸ்தானத்திற்கும் மாற்றம் நடைபெறும். லாபஸ்தானத்தில் இருந்த புதன் அயன சைன போகஸ்தானத்திற்கும், பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கும் மாற்றம் அடைவாங்க. இந்த மாதம் இந்த கிரக நிலை அமைப்புகள் உருவாகும். இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட பேச்சு திறமையால் எல்லா விஷயத்துலையுமே காரிய வெற்றியை உண்டாக்கிக்க போகிறீங்க. போட்டிகள்லையுமே சாதகமான நிலை, சாதகமான பலன் உங்களுக்கு உருவாகும். சின்ன சின்ன விஷயங்களால் கூட மன நிறைவு பெறும். இதுக்கு முன்னாடி நிறைய எடுத்த வேலை முடிக்கல, எந்த ஒரு வரவும் இல்லை, முதலீடு போட்ட அளவுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மன அழுத்தம் இருந்திருக்கும். அந்த மன அழுத்தம் இந்த மாதம் நீங்கும். படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகியிருக்கு. மற்றவங்களால் உங்களுக்கு அமைதியின்மை உண்டாகலாம். அடுத்தவங்க பேச்சை கேட்குறத குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. எந்த ஒரு செயலையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினா நன்மையை பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த போட்டிகள் இந்த வாரம் நீங்கி உங்களோட வியாபாரம் விருத்தி அடையும். பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை பார்க்கும் இடத்துல கவனமாக பழகணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் செய்யாமல் அதை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கெல்லாம் இடமாற்றம் உருவாகும். திட்டமிட்டு செயல்பட்டால் நல்லது. பெண்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவு தரும்படி அமையும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யாரையுமே பகச்சிக்காம அனுசரித்து செல்வது நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாவித வசதிகளுமே உங்களுக்கு இப்பொழுது உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி நல்லதொரு முன்னேற்றம் உருவாகும். போட்டிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பணவரவு அதிகரித்து காணப்படும். தீயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டவங்க அவங்களோட பிடியிலிருந்து விடுபட போகிறீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் பிறக்கும். குறைஞ்ச முதலீட்டில் தொழில் தொடங்கலாம். அதே நேரம் ஒரு சிலரெல்லாம் தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் திடீர் பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்கும். மேலும் வீண் அலைச்சல் கொஞ்சம் வரும். தேவையில்லாத பண விரயம் வரலாம். செலவு விஷயத்தில் கவனமாக இருங்க. எந்த ஒரு பொருள் தேவைப்படுது, எது தேவையில்லை அப்படிங்கிறத பிரித்து அலசி ஆராய்ந்து முடிவு செய்யுங்க. கூட இருக்கிறவங்க சொல்கிற நல்லது கெட்டதை யோசித்து முடிவெடுக்கணும். உங்களோட பொறுப்புகளை யாருக்கிட்டையும் ஒப்படைக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. மற்றவங்களோட பொறுப்பை வாங்கி செய்கிறதா இருந்தாலும் கவனமாக செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து எதற்காகவும் போடாதீங்க. அப்படி இருந்தால் எல்லா விஷயத்துலேயுமே கவனமாக இருந்தால் காரிய அனுகூலம் உங்களுக்கு பிறக்கும். ரொம்ப நாளாக இருந்து வந்த கருத்து மோதல்கள் இப்பொழுது இந்த மாதம் முடிவுக்கு வரும். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வாதம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். நீங்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் உருவாகும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களோட சொல்லுக்கு மதிப்பு உருவாகும். கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. உங்களோட வேலைகள் எல்லாம் முடிப்பதற்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஆனால் நீங்களுமே உங்களோட பணிகளை நீங்கள் சொந்த முயற்சியில் செய்யணும். மற்றவங்களோட பொறுப்புகளை நீங்கள் வாங்கி செய்கிறதா இருந்தால் கவனமாக செய்யுங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி. இந்த மாதம் ஏற்படக்கூடிய தீமைகள் உங்களை விட்டு விலக பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கும் செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வருவதன் மூலம் எல்லா காரியங்களுமே வெற்றி பெறும் யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. மனத்துணிவு அதிகரிக்கக்கூடிய அம்சத்தை நீங்கள் பெறுவீங்க. செவ்வாய் பகவானின் பரிபூரண அருளம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
என்ன விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.